சென்னையை பற்றி எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் எந்த புஸ்தகமுமே இவரை பற்றி சொன்னதில்லை. சென்னையை பற்றி பேசுகிறதுக்கு எத்தனையோ வரலாற்று அறிஞர்கள் இருக்காங்க. ஆனால் யாருமே இவரோட பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. வடநாட்டில் மல்யுத்த வீரராக இருந்து தென்னாட்டில் துறவியாக மாறி சென்னையிலேயே கடைசி வரைக்கும் தங்கினவர் இவர். இவர் சம்பந்தப்பட்ட கோவில் எங்கே இருக்குது? யார் இந்த மல்யுத்த வீரர்? எதற்காக அவர் துறவியானார்? எந்த கோவிலில் அவர் துறவியாக சேர்ந்தார்? அந்த கோவிலை கட்டினது யார்? அந்த கோவிலை கட்டினவரும் தென்னாட்டை சேர்ந்தவர் கிடையாது, வடநாட்டிலேருந்து இங்கே வந்தவர். அவருடைய கதை என்ன? இந்த கோவிலுடைய கதை என்ன? இந்த கோவில் எங்கே இருக்குது? இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் விடாமல் பாருங்கள், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். கோபுரம் கிடையாது, விமானம் கிடையாது, 2 மாடி கட்டடம். நீங்கள் சவுகார்பேட்டை சேர்ந்தவங்களா இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது இது ஏதோ ஒரு வீடுன்னு தான் நினைப்பீங்க. இதை கோவில்னு நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஆனால் இது ஒரு கோவில். கிட்டத்தட்ட 125 வருஷ வரலாறு இருக்கிற ஒரு கோவில். ஒரு சுவையான கதையும் இருக்குது இந்த கோவிலை பற்றி. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 120-125 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில் மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஊரில் ராம் பிரசன்னான ஒரு துறவி இருந்தார். அவர் திங்கள வைணவ சமயத்தை சேர்ந்தவர். திங்கள வைஷ்ணவங்கிறது கிட்டத்தட்ட தென்கலை ஐயங்கார்லேருந்து திரிந்து வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் ராமானுஜரை தங்களுடைய குருவாக நினைக்கிறவங்க. அந்த சமூகத்தை சேர்ந்த இந்த துறவி 1905 ஏதோ காரணத்தினால மெட்ராஸ்க்கு வந்தார். அப்புறம் மெட்ராஸ்லேயே தங்கிட்டார். அப்போது அவருக்கு தோணிச்சு, இந்த ஊரில் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு ஒரு கோவில் இல்லையே அப்படின்னு. ஸோ அப்போது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் மெட்ராஸ்லேயே இருந்தார். அவர் அலகாபாத்லேருந்து மெட்ராஸில் தொழில் செய்கிறவர். முன்னாடி அலகாபாத்தில் இருந்தவர். மெட்ராஸில் கிட்டத்தட்ட அவருக்கு 100 வீடுகள் இருந்துச்சு. அவருடைய உதவியை சுவாமிஜி நாடுறார். அந்த பணக்காரர் சுவாமிஜிக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுக்குறார். அந்த நிலத்தில் ஒரு எளிய முறையில் சின்ன கோவில் மாதிரி கட்டி கிருஷ்ணன் ராதை சிலைகளை பிரதிஷ்டை செய்கிறார் சுவாமிஜி. அந்த பணக்காரருக்கு எல்லாமே இருந்தது. காசு, பணம், புகழ் எல்லாம் இருந்தது. ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. அவர் இந்த நிலத்தை இந்த கோவிலுக்கு தானம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி கர்ப்பமடைகிறார். 9 மாதங்களுக்கு அப்புறம் அந்த பணக்காரர் தந்தையாகிறார். ராதாகிருஷ்ணனுடைய அருளால் தான் தந்தையானதா நம்புகிற அந்த பணக்காரர் இந்த கோவிலுக்கு மேலும் நிலம், பொருளுதவி எல்லாம் செய்கிறார். பெரிய கட்டடத்தையும் கட்டுறார். அப்படி கட்டப்பட்ட கட்டடம் தான் இந்த கட்டடம். இப்போ இந்த வரலாறில் இன்னொரு பகுதிக்கு போனோம். 1920களில் மைசூர் பகுதியில் ஒரு புகழ்பெற்ற மல்யுத்த வீரர் இருந்தார். அவர் தோல்விங்கிறதவே பார்க்காதவர். பாரிபெக்கருங்கிறது அவருடைய பேர். அவரை தோக்கடித்தார் இன்னொரு மல்யுத்த வீரர், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அந்த வெற்றி பெற்ற மல்யுத்த வீரருடைய பெயர் ராகவேந்திர பிரபன்னா. அவரும் மெட்ராஸ்க்கு வந்தார். சவுகார்பேட் ஏரியாவில் தங்கியிருந்தார். அவர் இந்த கோவிலுக்கு வந்தார். அந்த கோவில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காலப்போக்கில் அந்த கோவிலில் இருந்த அந்த சுவாமிஜியும் பிடிச்சி போச்சு. அந்த சுவாமிஜி கிட்ட இவர் சிஷ்யர் ஆகிட்டார். அதாவது ஒரு காலத்தில் மல்யுத்த வீரராக இருந்தவர் இப்போ துறவியுடைய சீடராக மாறிட்டார்.
அந்த சீடரை பார்த்தா அந்த குருஜிவுக்கும் ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அதனால் அந்த கோவிலையே வந்து அந்த சீடரை பார்த்துக்க சொல்லி அவர் திரும்பவும் வடநாட்டுக்கே போயிடுறார். இது நடந்தது 1927. ராகவேந்திர அப்படிங்கிற பேரில் மல்யுத்த வீரராக இருந்தவர், பயில்வானாக இருந்தவர், பயில்வான் சுவாமிஜியாக மாறிடுறார். சவுகார்பேட் ஏரியாவில் அந்த காலத்தில் பயில்வான் சுவாமிஜினா ரொம்ப பிரபலம். இவர் தான் அந்த பெஹல்வான் சுவாமிஜி, தமிழில் சொல்லணும்னா பயில்வான் சுவாமிஜி. சின்ன கோவில், அற்புதமான அழகிய கிருஷ்ணன், ராதை, பளிங்குச் சிலைகள், இவ்வளவு சத்தத்தோட கூட்ட நெரிசல் இருக்கிற சவுகார்பேட் பகுதியில் அமைதியான, அருமையான, அழகான சின்ன கோவில். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக சவுகார்பேட் போய் இந்த கோவிலை தரிசிச்சுட்டு வாங்க.